வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்காயும் சின்ன வெங்காயமும் சேர்த்து ஒரு வெத்த குழம்பு தான் பண்ண போறோம். ஸோ அதுக்கு வந்து வறுத்து பொடிக்கிறதும் இருக்கு. என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கற்சட்டியில நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அது நல்லா காஞ்சிடுத்து தாளிக்க வேண்டியதெல்லாம் தாளிச்சிடலாம். இதுக்கு வந்து காரத்துக்கு வரமிளகா பொடியும் போட போறோம், நம்ம சாம்பார் பொடியும் போட போறோம். ஃபர்ஸ்ட் வந்து கடுகு, வெந்தயம், துவரம்பருப்பு, 2 வரமிளகா, பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், முருங்கைக்காய், மஞ்சள் பொடி, சாம்பார் பொடி நல்ல ஒரு 2 டீஸ்பூன் சேர்க்கிறேன். ஏற்கனவே காரத்துக்கு வரமிளகாவும் போட்டிருக்கோம். இது கூடவே தேவையான உப்பு. சாம்பார் பொடியெல்லாம் போட்டோன்னா இந்த எண்ணெயிலே ஒரு பெரட்டிக்கலாம். ரொம்ப கலர் மாறக்கூடாது. புளி தண்ணி சேர்த்துருவோம். புளி வந்து ஒரு லெமன் சைஸில் கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். ஸோ நம்ம வந்து கடுகு வெந்தயம் வறுத்துட்டு பொடிக்க போகிறோம். ஸோ அதை பார்த்தலாம். இந்த பக்கம் கடாயில் ட்ரை வால்நீல வறுத்துட்டா போதும். கடுகு ஒரு டீஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன். இந்த லைட்டாக அப்படியே வறுத்துட்டு பொடி பண்ணிக்கலாம். நல்லா வறுபட்டுருக்கு. ஆறுன உடனே பொடிச்சுக்கலாம். கடுகு வெந்தயம் வறுத்தோம் இல்லையா, அது கோர்ஸாக பொடி பண்ணியாச்சு. இந்த பக்கம் வந்து குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இதுக்கு கொஞ்சம் வெல்லமும் சேர்த்துடலாம். நம்ம இப்போ லாஸ்ட்டாக வந்து இந்த வறுத்து பொடிச்ச கடுகு வெந்தயத்தை சேர்த்துருவோம். அவ்வளோதான், நம்மளுடைய முருங்கைக்காய் சின்ன வெங்காயம் போட்ட வெந்தய குழம்பு ரெடி. ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலாக ஒரே 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருங்க. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். இன்னைக்கு வந்து சின்ன வெங்காயமும் முருங்கைக்காவும் போட்டு ஒரு ரத்த குழம்பு பார்த்துருப்பீங்க. அதில் வரமிளகாவும் போட்டிருக்கோம், சாம்பார் பொடியும் போட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்ல சுடர் சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு இது பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு அதாவது தேங்காய் போட்ட கறி, இல்லைன்னா கூட்டு, இல்லைன்னா காரக்கறி எதுவுமே நல்லாயிருக்கும். நான் வந்து இன்னைக்கு கீரை கூட்டு தான் பண்ணியிருக்கேன். அது தொட்டுன்னு தான் இது சாப்பிட போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து கடுகு வெந்தயம் வறுத்து பொடி பண்ணி போடுறோம் இல்லையா, ஸோ அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அது இறக்குற சமயத்தில் போட்டு ரொம்ப கொதிக்க விடாம ஜஸ்ட் ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.